எங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னுச்சுன்னா, நாங்க தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்ல கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கோம், தமிழ்ல ஒரு உரைநடை கொண்டு வர்றோம், ஒரு கற்பனை வளம் இருக்குன்னு சொன்னா, அது வந்து டிஎம்எஸ் பாட்டை கேட்டு 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 எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் தான் அது. அந்த ஒரு அற்புதமான பாடகர் அவர். அவரை வந்து டிஎம்எஸ் டைம்ங்கிறதுல நீங்க கொண்டாடுறதுல உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல இந்த தமிழ் ரசிகர்கள் நன்றி சொல்லணும். அவர் பாடிய பாடல்களில் ஒவ்வொன்றும் அனைத்துமே எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு பாடல் என் நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை என்னடா அர்த்தம் என்னடா. அவர் பாடிய பொழுது அந்த பாடலில் இருக்கும் வரிகள் எத்தனை அர்த்தமானது, எந்த உள்ளத்திலும் போய் உட்கார்ந்து அந்த பாடல் இடம் பிடிக்கும். அவ்வளவு அருமையான பாடல். டிஎம்எஸ் பாடல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாதுமே வாழ்க்கை தத்துவம் நிறைஞ்சதா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா பக்தி பாடல்கள்னு எடுத்துக்கிட்டா டிஎம்எஸ் பாடல்கள் இல்லாத பாட்டே இருக்கவே முடியாது. அவர் ஒரு முருகர் பக்தர்ங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது. அவரோட பக்தி பாடல்கள் மூலமா தான் பக்தியே இல்லாத எனக்கு கூட பக்தியை வர வச்சது அவரோட பாடல்கள் மட்டும் நான் சொல்லுவேன். பெரிதும் தேவையான தத்துவ பாடல்களை நிறைய பாடியுள்ளார். அவர் தத்துவ பாடல்களில் என்னை கவர்ந்தது அச்சம் என்பது மடமையடா என்ற பாடல். இந்த பாடலில் ஒவ்வொரு இளைஞனும் கேட்கக்கூடிய வரிகள் நிறைய இருக்கின்றது. டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாடல்களை பத்தி சொல்லணும்னா எங்க தாத்தாலாம் நிறைய சொல்லுவாங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள பாடல்கள்ல வந்து கருத்தே கிடையாது. பழைய காலத்து பாடல்கள்லாம் கருத்து இருக்கும். அவரோட சாங்ஸ்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை கேட்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் நிறைய பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். நல்லா இருக்கும் அவரோட பாடல்கள். நைட்டு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாவும் இருக்கும்.